இந்த கப்பல்ஸை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். பிகாஸ் 2026 உடைய பெஸ்ட் அட்வென்ச்சரஸ் ப்ரொபோசலை கொடுத்தவங்க. ஆனால் இவங்க ப்ரொபோசலுக்கு ஹைப்பை கொடுத்த இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 1930s அமெரிக்கா எக்கனாமிக் லெவலாக ரொம்பவே பேக்கில் இருந்துச்சு. அப்போது நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் பவரையும் இந்த உலகமே பிரமிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி லீடும் பண்ணுறாங்க. அந்த காலத்து இன்ஜினியரிங்க்கு இது ஒரு பெரிய மெராக்கிள்னே சொல்லலாம். 1931 இந்த பில்டிங்கை கட்டி முடித்த உடனே இதுதான் வேர்ல்ட்லேயே டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணாங்க. இந்த பில்டிங்கை கட்டி முடித்த உடனே யாருமே ரெண்டலுக்கு எடுக்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு இதை எம்டி ஸ்டேட் பில்டிங்னும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அன்னைக்கு கிண்டல் பண்ண இந்த பில்டிங் தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான டூரிஸ்ட்டும் ப்ரப்போசல்ஸும் ஹாலிவுட் மூவிஸில் ஆரம்பித்து நியூ இயர் செலிப்ரேஷன் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபேமஸான லேண்ட்மார்க்காக இருக்குது. இதில் இன்னொரு க்யூரியஸான ஃபேக்டும் இருக்குது. இந்த பில்டிங்கோட 86th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் டெக்கில் தான் பல வருஷங்களாக அஃபிஷியல் ப்ரப்போசல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுறத ஒரு பெரிய ட்ரீமாகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் எம்டி ஸ்டேட் பில்டிங்னு கிண்டல் பண்ண இந்த உலகம் இப்போ அவங்க லைஃபோட பிக்கஸ்ட் மெமரியை க்ரியேட் பண்ணுற ஒரு ஸ்பாட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் ஹிஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் பவரே.